ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு நம்ம திவ்யா வந்து மாவை அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வினோத் அவர்கள் வந்து அந்த கிச்சனில் ஏதோ சம்திங் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் வியானா உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கேமரா முன்னாடி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நானும் கொஞ்சம் ஓவராக போயிட்டனோ, அவங்களும் கலாய்க்கலாம், சரி நம்ம கலாய்ச்சதுக்கு அவங்க நம்ம 10 கலாய் போடும்போது அவங்க 2 கலாய் போட தானே செய்வாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு மறுபடியும் சாண்ட்ரா மறைமுகமாக தாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் பெரிய அவார்டு, பெரிய அவார்டெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. எது? பார்வதியை பற்றி. நான் என்ன கேட்குறேன்னா, பார்வதின்னு பார்வதி இருக்கும்போது பார்வதி புராணத்தை பேசியே வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. இவங்களுக்கும் சரி அரோராவுக்கும் சரி எப்போ பாரு பார்வதி போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது அவங்கள விட்டுட்டு உங்களால் வேறு ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியுமான்னு யோசிங்க. திரும்ப அவங்கள பற்றியே பேசி கண்டென்ட் கொடுக்கணும்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. எனக்கு அப்போ உங்ககிட்ட ஒரு சரக்கும் கிடையாது. அடுத்தவங்களை பேசி தான் இவ்வளோ தூரம் வரீங்களா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவள் வந்துட்டு இந்த காருக்குள்ளே சரி ஓகே கேமுக்காக தள்ளி விட்டாங்க, அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அன்றைக்கி இன்னமும் பெருசாக வந்துட்டு பெரிய இந்த குத்த மாதிரி பேசிட்டீங்க. இப்போ வந்து அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலான்றீங்க. சரி அப்புறம் அப்படின்னா அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் விழுந்த உடனே வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? சரி தள்ளினவங்களாம் வெளியே வந்திருக்கணும். நீங்களாம் வந்து உயிராக தானே இருந்தீங்க, நீங்கள் இறங்கியிருக்க வேண்டியதானே? நீங்கள் இறங்கலை. அரோரா வந்து ஆன்னு சொல்லிட்டு பொங்குனாங்க, அவங்க இறங்கலை. ஸோ நீங்கள் காரியகர்த்தா, நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டிங்க. உண்மையிலேயே வந்து பாசம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இறங்கியிருக்கணும். அதை தான் வந்து பார்வதி அங்கே சொன்னாங்க. அவங்க வேணுட்டுமே அவங்க வெளியில் போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இறக்கியிருக்காங்க. அவங்க திரும்ப எப்படி வெளியே போவாங்க? நான் பாஸ் சரி வெளியில் அவங்க போயிருந்தாங்கன்னா நேரம் நீங்கள் ரெக்கார்டு கொடுக்காம விட்டுருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பழி போடாமல் இருந்திருப்பீங்க. என்ன பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் இன்னொரு குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னென்னா சரி அங்கே இறங்கலை, சரி கேம் அதை விட்டுறலாம். காலையில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சாண்ட்ரா கிட்ட போய் அவங்க வந்து சாரி கேட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களாம் இன்னமும் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 24 hours பார்த்தோம். அவங்க வந்துட்டு முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க தூங்கியிருப்பாங்க. விஜய் பார்வதி தூங்கின உடனே நீங்கள் தூங்கிட்டீங்க, அவங்கள வந்து நான் வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னவொடனே வெளியே வந்து 2 பேர்கிட்டையும் ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அரோரா கிட்டையும் சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு உள்ளே போவாங்க. சாரி கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ சாண்ட்ரா அப்படி பார்த்துட்டு ஐயோ சொல்லிட்டு பயந்து ஓடிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்திருக்கும், என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னு. அப்போ அரோரா வந்திருப்பாங்க. சாண்ட்ரா வந்து எங்கே தேடிட்டு பார்த்தா பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிருப்பாங்க. சாண்ட்ரா நீங்கள் வெளியே வாங்க, நான் இங்கே இருக்கதா இல்லை பாரு வந்தா அப்படின்னாங்க பயந்துக்கிட்டு. பாருல இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. இவங்க அப்படியே போரை போத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து வெளியே போய் கமருங்கிற சொல்லி அழுதுருப்பாங்க. நான் சாரி கேட்க போனேன்டா, என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க, எனக்கு புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது அப்படின்னு. அதே மாதிரி கமருதீன் வந்து பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் காலால் வந்து தள்ளி விட்டுருப்பார், எல்லாம் ஓகே. அவருமே நைட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அலறி இருப்பாங்க பயங்கரமாக. என்னத்தை சொல்ல, இவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் கமருதீனும் போகும்போது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சாண்ட்ராவுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வதியும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இவங்க விஜய் பார்வதி பார்க்க கூட விரும்பலை, அப்படியே பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஊன்னு கத்துனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சுன்னா, அதே பார்வதியில் பக்கத்தில் நின்று விஜய் சேதுபதி அவர்கள் திட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தாங்க. அப்போல்லாம் ஏன் பேனிக் அட்டாக் வரலன்ற ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி இவங்க உட்காந்துட்டு பின்னாடி டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பயும் அவங்களுக்கு வரல, என்ன சொல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்களேன், பார்வதி போயிட்டாங்க, கமருதீன் போயிட்டார். ஆனாலும் நேற்று பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆராராவும் திவ்யாவும் பேசி இமிட்டேட் பண்ணுறது ஒரு கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ காலையில் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு சாரி கூட கேட்கல, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வியானா சொன்னாங்க, நீங்களாம் இங்கே என்ன வேணாலும் பேசலாம், வெளியில் போய் பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு கருத்தை வந்து வச்சாங்க. இதில் கானாவனத்து வேறு திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. திடீர்னு எனக்கு தெரியுமா, ஒருத்தரை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன், அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி கேட்டிருக்கணும்ல. அதில் என் திவ்யா இன்னொன்று சொல்கிறாங்க, சாரி கேட்காம அந்த பாட்டு போட்டவுடனே அப்படி வெறியாடுறா அப்படின்னு. அவங்க அதுக்கு வெறியாகலை, வெறுப்பில் வெறியாக உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு பண்ணும் ஒரு தப்பு அதுக்குண்டு வீடியோ ஃபுல்லாக ஏறின்னு வருது. இது இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே வந்து விஜய் பார்வதி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வீடியோ வரும். இதே அரோராவுக்கு வந்துட்டு ஆப்போசிட் சின்னதாக ஏதாவது நடந்துச்சுங்க, ஐயோ அரோரா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு வருவாங்க. சில பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையில் இந்த மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பார்வதி பேசுகிறாங்களே, இவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு யாரோ வந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் சொல்லிட்டாங்க பார்வதினா பயம் அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அதனால் 2 பேரும் மாறி பேசிட்டே இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து எதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.